அப்புச்சி ஃப்ரெஷ் பீஸு. இந்த சுகரு, ஆஸ்மா, தைராய்டுன்னு எந்த பரம்பரை வியாதியும் கிடையாது. உங்களுக்கு பிறக்க போற புள்ள இந்த அன்னலட்சுமி, ஆதிலட்சுமி, மகாலட்சுமி, மொத்தத்தில் அந்த அஷ்டலட்சுமியும் வந்து பிறப்பா. அப்புறம் ஒரு 50 எல்ல எக்ஸ்ட்ரா கரெக்ட் பண்ணிருங்க சார். ஜோசியரே, பேரம் பேசாதீங்க, முடிங்க முடிங்க. சாமி கட்ட எப்படி? கொய்யால கருங்காலி கட்ட முட்டை, கருமுட்டை படும் ஸ்ட்ராங்கு. டைனாசர் முட்டை கூட கிடைச்சிரும். ஆனா இவ முட்டை லோகத்துல எங்கேயும் கிடைக்காது. அதெல்லாம் இருக்கட்டும். நான் குறிக்கிற நாள், தேதி, நேரத்தில் தான் குழந்தைய வெளியே எடுக்கணும். ஒரு நொடி கூட தவறிடப்படாது. ஏன்னா அதில் தான் ஐயாவோட ஆயுள் நீட்டிப்பு, இந்த ஆஸ்தி விருத்தியும் அடங்கியிருக்கு. ஜாக்கிரதை. நீ நல்லா வாழ்ந்துவேன் நம்பினே. ஏமாத்துட்டேன். அந்த சரி பையில குத்தி கிழிச்சு வாழ்ந்துட்டு வந்திருக்கா மாடி. லேசா குரல வசத்தினால பத்திரகாளியா பாய்வேடி. இதுக்கு எப்படி சம்மதிச்ச? என்ன பண்ண சொல்ற? தேவையில்லாம இந்த சாவறதுக்கு எனக்கு இது எவ்வளோ தேவை. ஐயோ, யாரா நீ? ஓ பேர் என்ன? சன்னியாசியா பரதேசியா? எப்ப உள்ள வந்த? உன் கதை சுருக்கம். கதையெல்லாம் கேட்டியா? நீதான் அவனை வர சொன்னியா? இதான் காவ காக்குற லட்சணம். இவன் உனக்கு உயிரோட வேணுமா? ஒழுங்கு மரியாதை போய் வண்டியில ஏறி. எப்படா உள்ள நினைச்சா தெரியல. நான் திரும்பி வர வரைக்கும் இந்த இடத்த விட்டு நான் வரக்கூடாது. புரிஞ்சுதா? எங்கடா கூட்டு போற? வாய திறந்தா அடிச்சே கொள்றா. இவனை புதைக்கிறத இருக்கிறத பிற்பாடு சொல்றேன். ஏய், ஏசிய போடுறா. பாவம் புள்ள தாச்சிக்கு கண்ணெல்லாம் இருக்குது. சாமி போயிட்டு இருக்க சாமி. நான் 7 இருக்குப்பா. லேட் பண்ணிடாத. சரியா 7:30 மணி. இப்போ தானே விடியே போகுது. 7:30 மணிக்கு தானே சாமி எல்லாம் சரியா நடக்கும். 7:30 7:30 உலகமாக 7:30. டாக்டர் வந்தாச்சடா? கூட்டோடா. இப்போதைக்கு ஒன்றும் பண்ண முடியாது. இந்த நேரத்தில் குழந்தை எடுக்கிறது நல்லதில்லை. ஏன்?
கருப்பையா, கர்ப்பப்பையில நச்சு கொடி ஒட்டிக்கிட்டு இருக்கு. இப்ப என்ன பண்ணாலும் உயிருக்கு ஆபத்து. யார் உசுருக்கு? 2ல ஏதோ ஒரு உயிருக்கு. எனக்கு சின்ன உசுறு தான் முக்கியம். நான் சொன்ன நேரத்தில் குழந்தைய எடுத்து கொடு. கருப்பையா, காசு வாங்கின செஞ்சு கொடுத்துட்டேன். அதுக்காக என் வேலையை போற அளவுக்கு என்னால ரிஸ்க் எடுக்க முடியாது. வழக்கமா பண்றதானே? புதுசா என்னடி முனைச்சிட்டு போறா? பழைய டீன் இருந்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. இப்போ புது டீன் ஃபாதர் பெர்னாண்டஸ். போப்பாண்டவரே தப்பு பண்ணாலும் தொப்பை கழட்டிட்டு மண்டையிலே கொட்டுவார். டேய், என்னடா பண்றது?